ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மு. இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மினி ட்ராவல், அதாவது இங்கேருந்து ட்ராவல் பண்ணி அண்ணி வீட்டுக்கு போக போகிறோம். அண்ணி வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வீக் கிட்ட ஆக போகுது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அண்ணி இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே வந்துட்டு அம்மா வந்து நான் இங்கே உனக்கு சூப்பரான கருவாட்டு குழம்பு வச்சு தரேன், நீ வா அப்படின்னு நான் வச்சு தரேன் அப்படிலாம் அம்மா சொன்னாங்க. உடனே அண்ணி வந்து என்ன மாதிரி யாருமே டேஸ்ட்டாக கருவாட்டு குழம்பு வைக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய என்ன பிரெயின் வாஷ் நாங்கள் கூப்பிட்றதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அண்ணி வந்துட்டு அந்த வீட்டுக்கு போனால் எந்த வேலையுமே செய்ய விட மாட்டாங்க. உங்களை வந்துட்டு நாங்கள் எந்த வேலையுமே செய்ய விடாமல் இது உட்காந்த இடத்துல சாப்பாடு வரும், உட்காந்த இடத்துல டீ எல்லாமே தருவேன், ஏனை விளக்க வேணாம், எந்த வேலையும் உங்களுக்கு இல்லை, ஜாலியாக இங்கே இருக்கலாம் அப்படி இப்படி சொல்லி என்னோட பிரெயின் வாஷ் பண்ணி எங்களை அங்கே கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு நாங்கள் இங்கே இருந்து அங்கே போயிட்டு ஒரு 2 days அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். தச்சுக்கு வந்து இன்றைக்கும் ஸ்கூலு, நாளைக்கும் ஸ்கூலு. அது இல்லாமல் அவனுக்கு அசஸ்மெண்ட் எக்ஸாம் போயிட்டுருக்கு. அதனால அவன் வந்துட்டு அம்மா வீட்டில் இருந்துக்கிறான். நாளைக்கு ஈவினிங் வந்து நாங்கள் எல்லாருமே இங்கே வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல, இது எல்லாமே ஒரே விளாக்லேயே பார்ப்பீங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரெஸ் வாங்குறப்ப நான் வந்துட்டு இது புலிக்குட்டி மாதிரி இருக்கும்னு பார்த்தா பன்னிக்குட்டி மாதிரி இருப்பேன் போல் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போயும் அப்படி தான் இருக்கேன். பட் வந்துட்டு எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். செம்ம சாஃப்ட் கிளாத்துனா இது ஒரு நல்ல கிளாத்தாக இருக்குது, நல்லா இருக்குது. ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு பஃப் ஸ்லீவ் வச்சு சூப்பராக இருந்துச்சு. அண்ணன் மேல உள்ள வாசம், அண்ணனோட பர்ஃப்யூம் வாசம் இது. நான் போய் கேட்டு வந்தேன், என்ன அண்ணன் வாசம் இருக்கேன்னு கேட்டு வர பார்த்தா அண்ணன் இங்க இருக்கிறாங்க. ஃபைனலி நாங்க வந்து ஆமா அண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்க வந்துட்டோம். சொல்லிட்டு தான் வந்தேன். அவங்க கருவாட்டு குழம்புக்கு நான் புடவை. ஆமா, அண்ணி வந்து புடவை தரேன்னு சொல்லியிருக்காங்க அம்மாக்கு. அதனால அங்க நான் வந்து நான் அப்புறம் புடவை ட்ரெஸ் கூட எடுக்கல, கையில போட்டு அண்ணி நைட்டி எடுக்கல. அது அப்படி வந்து எடுத்து போயிட்டீங்க நீங்க. அப்ப இங்க நைட்டி இல்ல, நீங்க புது நைட்டி எப்ப தருவீங்கன்னு வந்தோம். எனக்கு தான் நான் போய் சொல்லுவேன். எனக்கு ஒரு நைட்டி வந்துட்டு இங்கேயே நான் வச்சுட்டு போயிருக்கனால எனக்கு இருக்கு. அம்மாவுக்கு நைட்டி வந்து புது நைட்டி அண்ணி தருவாங்க. நான் வச்சிருந்தேன், நம்ம மறந்துட்டு வாங்கிட்டு எடுத்துட்டு போயிட்டேன். சரி பரவாயில்ல, பொண்ணு புது நைட்டி கொடுத்துருவா, அதனால ஒரு பிரச்சனை இல்லை. எங்க அண்ணி வந்து நைட்டி சேல் பண்றாங்க. உங்க யாருக்காவது நைட்டி வேணும்னா எங்க அண்ணியை கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ணிகிட்ட நைட்டி இல்லை, எல்லாத்தையும் நாங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அண்ணி வச்சிருந்த நைட்டி இருக்கும், 1-2 இருக்கும், அதை வேணா நீங்க வாங்கிக்கோங்க. அண்ணி எல்லாரும் வந்துட்டு நைட்டி கேட்பாங்க உங்கள்கிட்ட, சம்மந்தமே இல்லாம நீங்க நைட்டி எல்லாரும் கொடுத்துருங்க. நீங்க நைட்டி சேல் பண்றீங்கல்ல, 300 ரூபா நைட்டி. எடுத்துட்டு வரல. ஆனா நான் பார்க்க எதிர்பார்க்கறமே நல்ல நைட்டியா இருக்கும். கரெக்ட்டுமா? என்ன சொன்னீங்க அதுலயே 50 ரூபாய். என்ன சொன்னீங்க? பிடிச்ச டிசைன் கிடைச்சிருச்சுன்னா 350 ரூபா, பிடிக்கலனாக்கா 300 ரூபா. இந்த நைட்டி வேணாம். இந்த நைட்டி நாங்க வச்சிருக்கோம். இந்த நைட்டியும் வச்சிருக்கோம். இதுவும் வச்சிருக்கோம். இங்க ஏன் ரூம்ல இருந்த மாதிரி இருக்குதெல்லாம் என்னோட பீரோல இருந்த நைட்டி. இது நான் சேல் பண்ணதுக்கு இருக்குது எல்லாத்தையும் நீங்க ஓசில எடுத்துட்டு போயிட்டீங்க. மாமியார் மருமகளும் அங்கேயே வந்து மறப்பலாம் 2 எடுத்துட்டு போயிட்டீங்க. அதனால நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த பைய ஃபுல்லா வச்சிருந்தாங்க அண்ணி நைட்டி எல்லாமே. அதுக்கப்புறம் ஒண்ணு கூட சேல் பண்ணல நானே. எல்லாம் வந்து 2 பேரும் தான் வந்து, அதுதான் உங்க அம்மா எனக்கு கொடுத்தது. ஃபைனலி அண்ணி 4 நைட்டி வச்சிருந்தாங்க. ஆளுக்கு 2 நாங்க ஷேர் பண்ணி எடுத்துட்டோம். 4மே சேல் ஆயிடுச்சு. இப்போ வந்து கழுத்து நெக்கு சூப்பரா இருக்கு. உடம்பு நல்லா இருக்கும் இல்லையா? இது நல்லா இருக்கு, ரொம்ப பாப்பேன். ஓகே இந்தாங்க மேடம். 4 நைட்டி எடுத்துக்கிட்டு ஒரு நைட்டிக்கு சரி 250 ரூபா. 300 ரூபா சொன்னேன். இந்த இதுக்கு அது போதும். இந்த துணியிலக்கு போங்க. இப்போ என்னன்னா இது நீங்க எதுக்கு குடுக்குறீங்கன்னா அம்மாக்கே வந்து விக்கிறாங்க பாருங்கன்னு சொல்றதுக்காக நீங்க குடுக்குறீங்க. ஆனா இது என் கடன் காசு. எவ்வளவு 500 ரூபா குடுக்குறதுக்கு எவ்வளவு தரீங்க? எங்க 500 ரூபா? நீங்க எனக்கு கடன் கொடுக்க வேண்டிய காசு. எங்க கொடுக்கணும்? அதான் எனக்கு 500 ரூபா கொடுக்கணும். நீங்க எனக்கு 500 ரூபா. ஆனா மத்த
யாரும் நம்பாதீங்க. இது வந்து எனக்கு தான் இவங்க 500 ரூபா கொடுக்கணும். நான் அந்த மொழி வச்ச காசு அவங்களுக்கு சரிதாங்க, 250 ரூபா கொடுத்துட்டேன். கடன் காசு முடிஞ்சிட்டு நாங்களாம் வேண்டாம். நாங்க கொடுத்த காசு திருப்பி வாங்க மாட்டோம். இது ரெண்டுக்கும் ஒண்ணா சரி பரவாயில்ல, நெக்கு சரியா இருக்கு. நெக் அழகா இருக்கு பாருங்களேன். எல்லாத்துக்கும் இந்த நெக்கு நீ பார்த்துருந்தா எடுத்திருப்பா. இன்னும் 3 நைட் இருக்கு. இந்த 3 நைட் ஏன் தப்பிச்சிச்சுன்னா இந்த 3 டிசைன் அவங்கள்ட்ட இருக்கு 2 பேரும். அதனால இது தப்பிச்சிச்சு. உங்க 2 பேத்தையுமே இருக்கு. இது நல்லா அண்ணி வச்ச மீன் குழம்பு இது கொதிக்கும் போதே வந்து மீன் செத்து போய் கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்பு. இது கொதிக்கும் போதே நான் பார்த்தேன், நல்லா அப்படியே டெம்ட் ஆச்சு. எனக்கு முன்னாடிலேருந்தே கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். சரி அண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே குடு குடு கருவாடு போடல. கருவாடு தீங்க மாட்டேன். என்ன கருவாடு? கருவாடு நெத்திலி கருவாடு தானே. இல்லை முள்ளு கிடந்துச்சு. அண்ணி என்ன பண்றீங்க? பேய் மாதிரி இருக்கு. அப்படியே என்ன தோல் உங்க தோல்னு தெரியல. எனக்கு குளிர்தான். ஃபேனும் ஓடுது, ஏசியும் ஓடுது. பிக் பாஸ் பார்த்துட்டு உட்காந்து அந்த பிக் பாஸே நல்லா இல்ல, அதையும் இப்படி போர்வை போத்திட்டு பாக்குறீங்க. நேத்துல இருந்தே நாங்க மயக்கத்துல தான் சுத்திட்டு இருக்கோம். இப்ப இதுல வேற ஏறணுமா? நம்ம வேடிக்கை பார்க்க இந்த இடத்த உத்து பார்த்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு அப்படியே தலை கரகரன்னு சுத்துது. என்ன 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 சின்ன வயசுல இவனை ஏற சொன்னா ஒரே அழுக வேளாங்கண்ணில. ஏய் நான் பாக்குறேன், போ போ. ஏறுதே கட்டக்குசி. வா 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 வா.